சுந்தரி சீரியல் மூலமா தமிழ் ஆடியன்ஸ்க்கு ரொம்பவும் பரிச்சயமாகி பட்டி தொட்டியெல்லாம் ஃபேமஸ் ஆனவங்க தான் நடிகை PR வரலட்சுமி. இவங்க சுந்தரி சீரியல்ல மட்டும்தான் நடிச்சிருக்காங்களா? இல்ல, நிறைய சீரியல்ல நடிச்சிருக்காங்க. ஆனா இவங்க மிகப்பெரிய பழம்பெரும் நடிகை அப்படின்றது இதுல எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியல. சிவாஜில இருந்து MGR வரைக்கும் பல லெஜண்ட் கூட நடிச்ச ஒரு நடிகை அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கான பயோகிராஃபி அப்பத்தா அப்படின்ற கதாபாத்திரம் மூலமா சுந்தரி சீரியல்ல மிகவும் பிரபலமான நடிகை PR வரலட்சுமி அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நடிகை PR வரலட்சுமி இவங்களோட பூர்வீகம் தெலுங்கு அப்படின்னே சொல்லப்படுது. அதாவது தமிழகத்துக்கும் தெலுங்குக்கும் இருக்கக்கூடிய பார்டர் ஏரியால தான் இவங்க வந்து பிறந்திருக்காங்க. இவங்க முழுக்க முழுக்க ஒரு பாரம்பரியமான தெலுங்கு ஜமீன் குடும்பம் அப்படின்னு தான் நிறைய நேர்காணல்ல சொல்லியிருக்காங்க. அதுவும் ரொம்ப பெரிய பணக்கார குடும்பமா. இன்னும் சொல்ல போனா இவங்களோட அப்பா தாத்தா பேர்லலாம் இன்னை வரைக்குமே நிறைய ஊர் இருக்காம். அண்ட் இன்ஃபேக்ட் நிறைய பள்ளி காலேஜஸ் இது எல்லாமே உங்க தாத்தா பாட்டி எல்லாம் நிலம் கொடுத்துருக்காங்களாம். ஸ்கூல்ஸும் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. PR வரலட்சுமி அவங்களோட அப்பா பேரு ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லப்படுது. சோ நிறைய ஊர்கள் வந்து பாத்தீங்கன்னா ராமச்சந்திரபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேர்ல கூட இருக்கு அப்படின்ற மாதிரி பெருமிதம் கொள்றாங்க நடிகை PR வரலட்சுமி. இப்படி ஜமீன் குடும்பத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி சினிமால நடிக்கிறதுக்கான ஆசை வருது அப்படின்னா, சின்ன வயசுலயே இவங்க நல்லா ஹைட்டா அழகா இருந்ததுனால இவங்களை பாக்குற அத்தனை பேருமே நடிகை சாவித்திரி மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களாம். அது மனசுல இவங்களுக்கு ரொம்பவும் அதிகமா வந்து பதிஞ்சிருச்சு. அதனால நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வருது. இவங்க கூட பிறந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 அண்ணன் தம்பி 4 அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்றாங்க. சின்ன வயசுலயே இவங்களுக்கு இந்த நடிப்பு மேல இருக்கக்கூடிய ஆர்வத்தினால படம் பாக்குறதுக்கு எப்படியாவது வந்து வீட்டுல பெர்மிஷன் கேட்டு பார்ப்பாங்களா, ஆனா கொடுக்க மாட்டாங்களாம். அதனால அவங்களோட பாட்டிய கூப்பிட்டுட்டு காட்டுக்குள்ள தனியா போயிட்டு சினிமா பார்த்துட்டு வருவாங்களாம். அதுவும் நைட் ஷோ போவாங்களாம் வீட்டுல ஆம்பளைங்கெல்லாம் தூங்கின பிறகு. ஏன்னா யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுனால பாட்டியை கன்வின்ஸ் பண்ணி அவங்க அத்தை பசங்க அப்படின்ற மாதிரி சின்ன பசங்க எல்லாரும் சேர்ந்து பாட்டியை கூப்பிட்டுட்டு சினிமாக்கெல்லாம் போய் பார்ப்பாங்களா. அந்த அளவுக்கு சினிமாவில் ரொம்பவும் ஆர்வமா இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல ரொம்பவும் நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்றதுனால அண்ணனை போய் கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது எனக்கு ஒரு படத்துலயாவது நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுங்க அப்படின்னு பேசி அப்புறம் அவங்க வீட்டுக்கு பால் ஒருத்தவங்க கொண்டுட்டு வருவாங்களா. அவங்களோட ரிலேட்டிவ் யாரும் சினிமாவில் நடிக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்க மூலமா இவங்க சினிமாவுக்கு நடிக்கிறதுக்கு போறாங்க. போன உடனே வந்து ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கமா, நீ படிச்சு முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். மறுபடியும் இவங்க வந்து ஸ்கூல்லாம் படிச்சுட்டு சினிமாக்குன்னு போயிருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு தமிழ் சினிமாலேயே முதல் வாய்ப்பு கிடைக்குது. அதுவும் மிகப்பெரிய டைரக்டரோட திரைப்படத்திலேயே நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வருது. அதுவும் ஹீரோயினா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வருது. அதுதான் வாழையடி வாழை. இந்த திரைப்படத்துல வந்து 3 கதாநாயகிகள் வருவாங்க. ஜெயசித்ரா, பிரமிளா அண்ட் 3ஆவதா வரவங்க தான் PR வரலட்சுமி. இவங்களை டைரக்டர் பார்த்த உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனாலே இவங்க நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தை பத்தி அவங்க பேசும்போது அதிகமா சொல்றது ஒரு காட்சியில வந்து இவங்க நடிப்பாங்களா. 3 சகோதரிகள்ல ஒரு சகோதரி மட்டும் தன்னோட அழகு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கணவர்கிட்ட சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அப்போ அவர் வந்து தன் அம்மாவோ நினைச்சு அந்த ஒரு டைலாக் வந்து சொல்லுவாங்களாம். அப்போ இவங்க தமிழ் அதிகமா தெரியாததுனால பேசும்போது தெலுங்கு வாடை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10 டேக் எடுத்து அன்னைக்கு பேக்கவே பண்ணிட்டாராம் டைரக்டர். அது என்னால மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அந்த நினைவுகளை வந்து ஒவ்வொரு நேர்காணலையும் மறக்காம சொல்றாங்க PR வரலட்சுமி. அண்ட் இவங்க KS கோபாலகிருஷ்ணன் அவர்களோட இயக்கத்துல மட்டுமே 13 திரைப்படங்களுக்கு மேல வந்து நடிச்சிருக்காங்களா. அது எல்லாமே என்னோட பாக்கியம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா MGRல இருந்து சிவாஜி கணேசன் அவர்கள் வரைக்கும், ஜெமினி கணேசன், அப்புறம் ஜெய்சங்கர், இப்படி பல ஹீரோக்கள் கூடயுமே அக்கா, தங்கச்சியா, காதலியா, மனைவியா அப்படின்ற மாதிரி எல்லா கதாபாத்திரங்கள்லையுமே இவங்க வந்து நடிச்சிட்டாங்க. அண்ட் இவங்க வந்து பண்ண ஒரே தப்பு அப்படின்னு இவங்க வாழ்நாள ரெக்ரெட் பண்றது என்ன அப்படின்னா, இவங்க ஒரு கட்டத்துல ரொம்பவும் பிரபலமானதும் நிறைய மொழிகள்ல இருந்து இவங்களுக்கு திரைப்படத்துக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. இவங்க எல்லா திரைப்படத்துக்கும் ஒத்துக்கிட்டு எல்லா திரைப்படத்திலயுமே அக்ரிமெண்ட் போட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். எங்க எப்போ இருப்பாங்கன்னு இவங்களுக்கே தெரியாதாம். 2 நாள் வந்து கேரளால வந்து ஒரு மலையாள படத்துல இருப்பாங்களா, 3ஆவது நாள் பாத்தீங்கன்னா தெலுங்கு படம், கன்னட படம் அப்படின்ற மாதிரி அந்த ஊர்களுக்கு போயிடுவாங்களா. அப்புறம் ஒரு சில நாட்கள் வந்து ஹிந்தியில நடிக்கிறதுக்காக நார்த் இந்தியா போயிடுவாங்களா. இப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு நாள் இருந்ததுனால தமிழ்ல அதிகமா இவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் வந்து அந்த அம்மா அங்க இருப்பாங்க இங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு திரைப்படங்கள் வந்து சில டைம் வந்து கொடுக்கவும் மறுத்திருக்காங்களா. அதாவது மிஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்றாங்க. கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. பல விருதுகள் வந்து வாங்கியிருக்காங்க. இவங்களோட நடிப்புக்கு சிறந்த விருதா கலைமாமணி விருதுமே இவங்க வந்து வாங்கியிருக்காங்க.
அதை தொடர்ந்து நிறைய விருதுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த விருதுகளோட அவேர்னஸ்லாம் தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்களா, அதை போய் கடையில் கொடுத்து உருக்கி வெள்ளியாக மாற்றி சாமிக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிடுவாங்களாம். இப்படி தான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் இவங்க வந்து தமிழ், தெலுங்கு இதெல்லாம் கலந்து பேசுகிறதுனால நாடகங்களில் அதிகமாக நடித்தாங்களாம். அப்படி தான் வந்து எம்ஜிஆர் சாரோட ஸ்கிரிப்டில் வந்து ஒரு படம் நாடகம் நடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து அதே கதைக்கு வந்து திரைப்படமாக எடுக்கும்போது இவங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வருது. எம்ஜிஆர் அவர்களை வந்து நேருக்கு நேர் பார்க்குறதுக்கு இவங்களால முடியல. அப்படி ஒரு ராஜ பார்வையா ரொம்ப பயந்து போயிருந்தாங்களாம். டைரக்டர் எல்லாமே வந்து சமாதானப்படுத்தி தான் இவங்களை நடிக்க வச்சிருந்திருக்காங்க. அண்ட் இவங்களோட கெரியர்ல இன்னும் இம்பார்ட்டண்டா அவங்க பேசக்கூடிய படம் வந்து பாத்தீங்கன்னா சினிமா பைத்தியம் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல அந்த மெயின் கதாபாத்திரமே இவங்க தான் சினிமா பைத்தியமா இருக்கிறவங்களா. அதுவும் வந்து ரொம்ப சூப்பரா நடிச்சது. அந்த படத்துல இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இப்படி நிறைய திரைப்படங்களை நடிச்சிட்டு இருக்கும் போதே வந்து திருமணம் ஆகுது. திருமணமாகி கொஞ்ச நாள் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, சினிமாவுக்கே நடிக்க வரல, வீட்டில் இருக்காங்க. அழகான ஒரு பெண் குழந்தை இருக்கு. அதுக்கப்புறமா சில பல பிரச்சனைகள்னால கணவரை பிரிஞ்சு இவங்க மறுபடியும் சினிமாவில் நடிக்கிறதுக்கு வராங்க. தொடர்ந்து இவங்களுக்கு கிடைச்ச கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து அம்மா, அக்கா அப்படின்ற கதாபாத்திரம் தான் கிடைச்சிருக்கு. அப்படிதான் சிவகுமார் அவர்களுக்கு நிறைய திரைப்படங்கள்ல தங்கச்சியா நடிச்சவங்களே ராமன் பரசுராமன் அப்படின்ற திரைப்படத்தில் சிவகுமாருக்கு அம்மாவா நடிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. அண்ட் அப்போ வந்து சிவகுமார் கேட்டாராம், உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கும்போது, இவங்க இதில் என்ன சார் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க, இதில் என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக தான் நடிச்சிருக்காங்க. அண்ட் தொடர்ந்து நிறைய திரைப்படங்களையும் நடிச்சிருக்காங்க. அண்ட் அப்படியே வந்து சீரியல் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அரசி, செல்வி அப்படின்னு ராடன் மீடியாவில் மட்டும் இல்லாமல் நிறைய தமிழ் சீரியல்லையுமே வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் சுந்தரி சீரியலில் ரொம்பவும் பிரபலமானாங்க அப்படின்னே சொல்லலாம். இத்தனை சீரியலை நடிச்சாலுமே இவங்களுக்கு செல்வி சீரியல் வந்து ரொம்ப ஃபேவரட் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்றாங்க. அண்ட் சுந்தரி சீரியல் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்ததுனால அதுவும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நிஜத்துலையுமே இவங்க அதே மாதிரி தான் இருப்பாங்களாம். பெண்களுக்கு வந்து படிப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளாம். அதனால வந்து இவங்களுக்கு அந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும். டேரக்டர் வந்து டயலாக் எல்லாம் சூப்பராக எழுதுவார். அதனாலேயே எனக்கு நடிக்கிறதுக்கு பிடிக்கும். ஸோ நான் நேச்சுரலாக நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது போலயே தான் இவங்களுக்கும் ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அந்த அப்பத்தா அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு அப்படின்னே சொல்லலாம். நிறைய நினைவு கூறல் வந்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பழம்பெரும் நடிகர்கள் நிறைய பேர் கூட நடிச்சாலுமே நகைச்சுவை நாயகனான நாகேஷ் அவர்கள் கூட நடிச்சிருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறம் ஒரு திரைப்படத்தில் நடிக்கும் போது அவங்களோட பொண்ணு வந்து சாப்பிட்டுட்டு இருந்த பக்கோடா கீழே விழுந்துருச்சு. பக்கோடா வேணும்னு அழுதுட்டே இருந்திருக்காங்க. பக்கத்தில் இருந்த நாகேஷ் சார் பார்த்துட்டு ப்ரொடக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. ஆனால் ப்ரொடக்ஷன்லேருந்து வரல. குழந்தை 4 வயசு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னோடனே இவரே போய் பக்கத்தில் கடையில் போய் பக்கோடா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களாம். அதெல்லாம் வந்து மறக்க முடியாது. எனக்கு அந்த அளவுக்கு வந்து நாகேஷ் சார் பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு தான் அவங்களோட ஒவ்வொரு திரைப்படத்திலையும் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ நடிப்பு மேல இருக்கக்கூடிய ஆர்வத்தில் தொடர்ந்து நிறைய சீரியல்களில் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. சுந்தரி சீரியலுக்கு அடுத்து இப்போ கலைஞர் டிவியில் மீனாட்சி சுந்தரம் அப்படின்ற சீரியல்லையும் ஒரு பாட்டி கேரக்டர்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட நடிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? அண்ட் நீங்க இவங்க நடிச்ச சீரியல் படங்கள்ல எதெல்லாம் பார்த்துருக்கீங்க? அடுத்த எந்த பிரபலத்தை பத்தின பயோகிராஃபி வேணும் அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அண்ட் அந்த பயோகிராஃபி நீங்க நம்ம சேனல்ல கண்டிப்பா பார்க்கலாம்.